Hello viewers, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டைப்பிக்கல் ஏசி பவர் சப்ளை ஸ்கீம். இப்போ ஏசி பவர் சப்ளை எப்படி ஜென்ரேஷன் ஸ்டேஷன்லேருந்து கடைசியாக உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வரைக்கும் எப்படி போய் சேருது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பவர் சப்ளை சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தையே ரெண்டாக பிரிக்கலாம். பிரைமரி டிரான்ஸ்மிஷன், செகண்டரி டிரான்ஸ்மிஷன். அதே போல் டிஸ்ட்ரிபியூஷனை ரெண்டாக பிரிக்கலாம். பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் மூலிமா நம்ம ஜென்ரேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் உள்ள பிரைமரி டிரான்ஸ்மிஷனுக்கு கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் 11 kV அப்படிங்கிற அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜை அடுத்த ஸ்டேஜ் உள்ள பிரைமரி டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 11 kV மட்டும்தான் ஜென்ரேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் 11 kVயும் ஜென்ரேட் பண்ணுறாங்க. சில ஸ்டேஷனில், சில பவர் பிளான்ட்டில் 6.6 kVயாக கூட இருக்கலாம். சில இடங்களில் 33 kVயாக கூட இருக்கலாம். ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் 11 kVயை மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை. 6.6 kVயாக இருக்கலாம், 33 kVயாக கூட இருக்கலாம். இப்போ டிரான்ஸ்மிஷன் செய்யும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் ஜென்ரேட் பண்ணியாச்சு, இதை டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம். இப்போ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து அடுத்து உள்ள லோட் சென்டருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம அதை அனுப்பும்போது லாஸஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த லாஸஸ் ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா இப்போ ஜென்ரேஷன் பண்ண அந்த 11 kV அப்படிங்கிற அந்த வோல்டேஜை ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா 11 kVயை 132 kVயாவோ, சில ஸ்டேஷனில் 230 kVயாக கூட ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. ஒன்று 11 kVலேருந்து 132 kVயாக ஸ்டெப் அப் பண்ணலாம். 11 kVலேருந்து 230 kVயாக கூட ஸ்டெப் அப் பண்ணலாம். ஸ்டெப் அப் பண்ணி இந்த பிரைமரி டிரான்ஸ்மிஷன் லைன் மூலயமா ஹை வோல்டேஜாக 11 kVயை 132ஆவோ அல்லது 230 kVயாவோ இந்த டிரான்ஸ்மிஷன் பிரைமரி டிரான்ஸ்மிஷன் லைன் மூலயமா அனுப்பி வைக்கிறோம். அப்படி அனுப்பி வைக்கும்போது அது 3 ஃபேஸ் 3 ஒயர் முறையில் தான் நம்ம அனுப்ப முடியும். இந்த பிரைமரி டிரான்ஸ்மிஷனில் நம்ம நியூட்ரல் அப்படிங்கிற அந்த பார்ட்டி இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரியில் ஸ்டாராகவும் செகண்டரியில் டெல்டாவும் இருக்கும். பிரைமரியில் ஸ்டாராக இருக்கும்போது நியூட்ரல் கொடுக்க முடியும், ஆனால் செகண்டரியில் டெல்டாவாக இருக்கும்போது நியூட்ரல் எடுக்க முடியாது. அதனால் 3 ஃபேஸ் 3 ஒயர் மூலியமாக தான் நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். ஒரு சில டிரான்ஸ்ஃபார்மரில் 3 ஃபேஸ் அந்த 3 ஒயராக இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கமுமே டெல்டாவாக கூட வச்சுருப்பாங்க. டெல்டாவிலேருந்து நம்ம நியூட்ரல் எடுக்கிறது கஷ்டம். அப்படிங்கிறதுனால தான் இங்கே 3 ஃபேஸ் 3 ஒயர் மூலியமாகவே நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், இப்போ அந்த அனுப்புகிற அந்த பிரைமரி டிரான்ஸ்மிஷன் ஹை வோல்டேஜ் நேராக ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு போய் சேரும். ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு போன உடனே அந்த ரிசீவிங் ஸ்டேஷனில் இருக்கிற இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா அந்த 11 kV அந்த 11 kVயை 132 kVயை மாற்றி பிரைமரி டிரான்ஸ்மிஷன் பண்ணியிருக்கோம். அந்த 132 kV அல்லது 230 kV இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா 33 kVயை ஸ்டெப் டவுன் செய்யப்படும். இப்போ ஸ்டெப் டவுன் அப்படின்னா 132 kVயை 33 kVயை குறைச்சிருவோம். அந்த குறைச்சதுக்கப்புறம் அதை இன்னொரு லைன் மூலயமா நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணணும். அந்த லைனுக்கு பேர் தான் செகண்டரி டிரான்ஸ்மிஷன் லைன். ஃபஸ்ட்டு 11 kVயை 132 kVயாக ஸ்டெப் அப் பண்ணி ஒரு லைன் மூலயமா அனுப்புகிறோம். அந்த லைன் பேர் பிரைமரி டிரான்ஸ்மிஷன் லைன். அடுத்த ரிசீவிங் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா 132 kVயை 33 kVயாக குறைச்சி அடுத்து ஒரு லைன் மூலயமா அனுப்புகிறோம். அதுக்கு பேர் செகண்டரி டிரான்ஸ்மிஷன் லைன். அடுத்தது என்ன நடக்குது, இந்த 33 kV அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உள்ள சப்ஸ்டேஷனுக்கு போய் சேரும். சப்ஸ்டேஷனுக்கு போய் சேரும்போது
மறுபடியும் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக 33 kV 11 kVயை குறைக்கப்படும். அந்த குறைக்கப்பட்ட அந்த 11 kV என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேஜ் பிரைமரி டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமா அனுப்புவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஸ்டேஜுமே டிரான்ஸ்மிஷன். இங்கே பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் லைன் மூலமா ஃபீடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டுமே ஃபீடர் தான். செகண்ட் டிரான்ஸ்மிஷனில் உள்ளதும் ஃபீடர், பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ளதும் ஃபீடர். ஆனால் செகண்ட் டிரான்ஸ்மிஷனில் நம்ம 132 kVயை 32 kVயை குறைச்சிருக்கோம். மறுபடியும் சப்ஸ்டேஷனுக்கு அது அந்த 33 kV வரும்போது 11 kVயா மறுபடியும் ஸ்டெப் டவுன் பண்ணி லார்ஜ் பல்க் கஸ்டமருக்கு இந்த 11 kVயை சப்ளை பண்ணுவோம். லார்ஜ் பல்க் கஸ்டமர்னால் யார்? ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு கமர்ஷியல் பில்டிங்ஸ், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே லார்ஜ் பல்க் கஸ்டமர். இப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 11 kVயை டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷனுக்கு போய் சேரும்போது 11 kV 400 வோல்ட்டாவோ இல்லை 415 440 வோல்ட்டா, அதாவது 3 phase வோல்டேஜா 3 phase 4 ஒயர் மூலயமா லோ லெவல் கன்சியூமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷனில் அதை பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். அதுதான் வந்து நம்ம பல்க் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிடுறோம். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த 11 kVயை 3 phase வோல்டேஜ் 400 ஆர் 415 ஆர் 440 அப்படி குறைச்சி செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மூலயமா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து சர்வீஸ் மெயினுக்கு நம்மளுக்கு சிங்கிள் பேஸாவோ 3 பேஸாவோ லோ லெவல் கன்சியூமருக்கு நம்ம சப்ளை பண்ணிடுவோம். இப்போ சிங்கிள் பேஸாக இருக்கும்போது 230, அதாவது சிங்கிள் பேஸ் 2 ஒயர் மூலயமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். இதுவே 3 பேஸாக தேவைப்படுது அப்படின்னா 400 to 440 வோல்ட்டுக்கு இடையில 415 இருக்கலாம் 440 இருக்கலாம். அந்த 3 phase வோல்டேஜை தேவைப்படுற கன்சியூமருக்கு சிங்கிள் பேஸாவோ 3 பேஸாவோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில், இந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான 3 பார்ட் இருக்குது. என்னென்ன? ஃபீடர்ஸ், இந்த ஃபீடர், இந்த லைனுக்கு பேர் தான் ஃபீடர். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த லைனுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நம்ம எடுக்கிற டேப்பிங்ஸ் பேர் தான் சர்வீஸ் மெயின். இந்த 3 முக்கியமான பாகங்கள் தான் இந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸ். இப்போ நம்ம லோ லெவல் கன்சியூமருக்கு தேவையான அந்த 230 வோல்ட்டையோ இல்லை 400 to 440 வோல்ட்டையோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறது ஏசி பவர் சப்ளை ஸ்கீம். இப்போ ஏசி பவர் சப்ளை ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து லோ லெவல் கன்சியூமர் வரைக்கும் எத்தனை விதமான அந்த கன்வர்ஷனுக்கு அப்புறம் போய் சேருது, எப்படி போய் சேருது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.